மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் வயலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஏரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வலை போட்டுருக்கோம். நம்ம வலையில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும். வாங்க நம்ம போயிட்டு மீனை எடுக்க போகலாம். எங்கே போட்டு சொல்லு பாருங்க, நம்ம வலைக்கிட்ட வந்துட்டோம். சுற்றி பாருங்க, எவ்வளோ இயற்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நானுமே கொஞ்ச நாளாக தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்ம ரெகுலராக செய்கிறது இல்லை, எப்பயாச்சும் ஒரு முறை போர் அடிக்குது அப்படின்னா ஒரு டைம் பாஸ்க்காக இது நம்ம செய்கிறோம். இங்கே பாருங்க, மீன் இருக்குது. இப்போ நம்ம வலையிலேருந்து மீன் எடுக்கலாமா? வாங்க. பாருங்க, மீன் பாருங்க, நம்ம மீன் எடுக்கலாமா? நம்ம மீனை வலைக்குள்ளே போட்டுருவோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ரெண்டாவது மீன் மாட்டிருக்கு. வாங்க நம்ம எடுக்கலாமா? எப்படி எடுக்கணும்னா, இங்கே இந்த தலைப்பகுதியை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வலையை எடுத்துகிட்டே வந்தோம்னா ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா இதில் முள்ளெல்லாம் இருக்குது சைடில். இந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கொட்டுச்சுன்னா கையெல்லாம் ரத்தம் வந்துடும். அதனால் பார்த்து உஷாராக எடுக்கணும். எனக்கும் தெரியாது, ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தாரு. பாருங்க, மீன் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாமா? தலைப்பகுதி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இது வந்து ஒன்லி டைம் பாஸ்க்காக தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே வந்து வேலையாக வச்சில்ல. எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நாங்கள் வந்து செய்வோம். இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீட்டில் சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, பசங்களை பார்த்துக்கிறது, இது மட்டுமே நம்ம லைஃபாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இன்வால்வ் ஆகி செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இயற்கையான காற்று இருக்குது, வந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களாம் குப்பை இது மாதிரி